ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட் இஸ் இன்சைட் மை வாலெட். கண்டென்ட்டே இல்லாம சுத்திட்டு இருந்தேன். சோ அப்பதான் எனக்கு அடிச்சது இந்த காத்து. என்ன அடிச்சது அந்த காதல். சோ நம்ம ஏன் வித்தியாசமா என் பாஸ் ஒரு டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டூர் இந்த டூர்னு சொல்லி லாக்டவுன்ல போட்டு தள்ளியிருப்பாங்க. சோ ஏன் நம்ம அதையே பண்ணக்கூடாது? சோ வாங்க என்ன பாத்திரலாம். ஆக்சுவலா இது காட்டுறதுலாம் ஒன்றும் பெருசா இல்ல, பட் ஜஸ்ட் பாத்திரலாம். ஆக்சுவலா என் ஃபினான்ஷியல் கண்டிஷன் கரண்ட்லிக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ். ஆக்சுவலா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யார் வந்து கார்டு கொடுத்தாலும் அதை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருவேன். அதை எத்தனை வருஷம் பழசா இருந்தாலும் சரி அந்த கார்டை நான் வாங்கி வாங்கி உள்ள வச்சிருவேன். பர்சன் சொல்றதுக்கு போல டெஸ்பின் வேணா சொல்லுவாங்க. இதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா டிக்கெட் குப்பையா இருக்கு. ஃபுல்லா டிக்கெட் குப்பையா வச்சிருங்க. ஃபுல்லா டிக்கெட் குப்பை. எனக்கு தெரிஞ்சு பர்ஸை யூஸ் பண்ணாம குப்பைத்தொட்டை யூஸ் பண்றவங்க தான் நிறைய நான் நினைக்கிறேன். சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா என்னோட பர்ஸ் கரண்ட்லி இப்போ குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ டிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா திஸ் இஸ் சும்மா சம்திங் சேஞ்சஸ் வச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மை ப்ரோக்கன் ஏடிஎம் கார்டு. தென் கார்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஸோ அப்போ வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் வச்சு ஒரு பிஸ்கெட் இதெல்லாம் பண்ணி ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ உங்ககிட்ட வாங்கினேன், சரி ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கரெக்டாக இந்த கார்டு வந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 years இருக்கும். அப்போ வாங்கின கார்டு இன்னுமே என் பர்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே இது மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வச்சிருக்கேன். குப்பை தொட்டி மாதிரி மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பர்ஸை. ஸோ நெக்ஸ்ட் சேம் இந்த ரேக்லையும் ஃபுல்லாமே என்னோட கார்ட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ கார்ட்ஸ் வச்சிருக்கேன்னு பாருங்க. எவ்வளோ கார்ட்ஸ் வச்சிருக்கேன். சம்திங் வாங்காத எல்லா கார்ட்ஸுமே வச்சிருக்கேன். லைக் கோல்டு, அட்வொகேட் கார்டு கூட நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இது வந்து டிஃப்ரெண்ட். சம்திங் ட்ரெண்ட்ஸில் வந்து ட்ரெஸ் எடுத்தேன். காலேஜ் படிக்கிறப்ப எடுத்தேன். இதில் டேட் எங்கேயும் போட்டிருக்காங்களா? டேட் எதுவும் போடல. இங்கே போட்டிருக்கு பாருங்க, செப்டம்பர் 2022. கரண்ட்லி இப்போ 2025 நடக்குது. ஸோ இனிமே இது அப்படியே வச்சிருக்கேன். ஸோ வேஸ்டாக தான் போச்சு. சம்திங் இங்கே எல்லாமே காலி. ஸோ இங்கே சம்திங் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக மை காலேஜ் பில். ஆக்சுவலாக ஃபைனல் செமஸ்டருக்கு நான் கட்டின பில்லு. நான் காலேஜில் கட்டின பில்லு அந்த ரெசிப்ட் ஒன்றே இருக்கு. நான் காலேஜ் முடிச்சு 2 years ஆச்சு. ஸோ இந்த நிலைமைக்கும் யாரும் இந்த பர்ஸை வந்து இவ்வளோ மோசமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேம் லைக் விஷ்ணு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பண்ணேன். ஸோ சேம் அதே வர ஆக்சுவலா இதை நான் சொல்லணும். ஒரு வீடியோ பத்தாது, ஒரு நாள் பத்தாது. ஸோ இதை பத்தி நான் சொல்லிட்டே போகலாம். திஸ் இஸ் மை ரோல் நம்பர், காலேஜோட ரோல் நம்பர். நீங்களே சொல்லுங்க. காலேஜ்ல வந்து ஏபிசி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிட் வரும். ஆக்சுவலா என் பேர் நந்தகுமார் பேருக்கு எவனாவது ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் தருவானா பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 01. இது எங்காச்சும் நடக்குமா? ஏன் எனக்கு 01 வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கிளாஸ்ல வெறும் 4 பசங்க தாங்க. நீங்க நம்மளாலும் சரி 4 பேர் தான். ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் டே வந்து கசப்பா இருக்கும். ஆனா அடுத்த டே அதுக்கப்புறம் எல்லாம் உண்மையா சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா போச்சு. 30 பசங்க இருந்தா கூட நான் அப்படி என்ஜாய் பண்ணிருப்பேன் தெரியல. ஜஸ்ட் 4 பேருனால எங்களுக்குள்ள எந்த சண்டை எந்த இது வந்தாலும் எங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஒர்க்கு அப்படின்னு சம்திங் வேற பக்கம் போயிருந்தாலும் சரி, ஸ்டில் நாங்க உண்மையும் அந்த 4 பேர் உண்மையும் கனெக்டடா தான் இருக்கோம். லாட் ஆஃப் மெமரிஸ் வந்து எனக்கு காலேஜ் தான் நடந்துச்சு. ஸோ நான் காலேஜ் பெஸ்ட்ன்னு தான் நான் கை தூக்குவேன். ஸோ காலேஜுங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்க வேலட்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? குப்பைத்தொட்டியா மெயின்டைன் பண்றீங்களா இல்ல உங்க வேலட்ல நீட்டா மெயின்டைன் பண்றீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் வீடியோ என் பர்ஸ்ல இவ்வளவு பொருள் இருக்குங்கிறது எனக்கு நிஜா தெரியுது. வேலட்டா மெயின்டைன் பண்ணாம ஒரு டஸ்ட்பினா மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ ஆனா ரொம்ப வருஷமா இந்த பர்சன் நான் சென்டிமெண்டா மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ இனிமேலாவது நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். Good job.